ரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாசுவா மேசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்தரித்து உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த வாரம் ஏசாயா 66:1-2 வசனங்களை கொஞ்சம் தான் பார்த்தோம், முழுக்க பார்க்கல. அதை தொடர்ந்து இந்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு இந்த வாரத்தில் கூடியிருக்கிறோம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. ஆமென். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று யாவேதேவன் சொல்லுகிறார். ஆனாலும் ஆவியில் சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன். இந்த ஆலயம் கட்டினாங்க. வனாந்தரத்துல கூடாரம், அதுக்கு பிறகு சாலமன் கட்டின ஆலயம், அதுக்கு பிறகு ஜெருபாபேல் கட்டின ஆலயம். இதெல்லாம் யார் கட்டினாங்க? தேவன் தான் கட்டினாங்க. யார் கட்டினாங்க? மனிதர்கள், இஸ்ரேல் கட்டணும். வனாந்தரத்துல கூடாரம் போடுறப்ப தேவன் என்ன சொன்னார்? மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே பண்ணணும். மலையில உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே இவைகள் எல்லாம் செய்வாயாக சொன்னார். அப்போ இவங்க எல்லாம் கட்டினா கூட அது தேவன் தான் கட்டார். என்னுடைய கரம் இவையெல்லாம் நாலு இவையெல்லாம் உண்டாயின என்று யாவேதேவன் சொல்லுகிறார். தேவனுடைய கரம் இதை செய்தது. ஆனால் மனுஷன் நினைச்சிட்டான் நம்ம கட்டுறதான். சாலமோன் சொன்னாரு, நான் கட்டுவதற்கு எம்மாத்திரம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? எந்த இடத்துல அந்த ஆலயத்தை கட்டினாரோ அதுக்கு எதிராய் இருக்கிற நாச மலையில என்னென்னலாம் பண்ண ஆரம்பிச்சார். அவன் என்னென்னலாம் பண்ணான்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சான். என் கண்கள் இரவு பகலும் இந்த ஸ்தலத்தின் மேல் நோக்கமா இருக்கும், நான் விரும்பி அங்கே வாசம் பண்ணுவேன்னு அந்த சொன்ன இடத்துக்கு அவன் என்ன பண்ணிட்டான்? தேவனுக்கு. அதனால இதெல்லாம் மனுஷன் கட்டுறதெல்லாம் அவர் இருக்க முடியாது. இதைத்தான் அங்கே சொல்லுகிறார். ஆனாலும் ஆவியில் சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடக்கிறனே நோக்கி பார்ப்பேன். சரி சரி. இங்கிலீஷ் ரெண்டாவது வாசிங்க. For all those things my hand has made, and all those things exist, says Yahweh. But on this one will I look, on him who is poor and of a contrite spirit, and who trembles at my word. On this, on him, can you repeat it? On him who is poor and of a contrite spirit, and who trembles at my word. For all those things has my hand made, and all those things have been, said Yahweh God. But to this man I will look. To this man I look. இங்க இந்த மூல பாஷையில நான் நோக்கி பார்ப்பேன், ஐ வில் லுக் அப்படின்னு பாருங்க. அது மூல பாஷையில சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா அபிட். உங்கள்கிட்ட இப்ராஹிம் பைபிள் இருந்தா பாத்துங்க, இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி வச்சு பாருங்க, நல்லது உங்களுக்கு. அது அர்த்தம் என்ன? Behold.
நிறைய இது கொடுக்குறாங்க. Consider, regard, have respect. அதாவது கருத்தனையோடு நோக்கி பார்ப்பேன், இரக்கத்தோடு நோக்கி பார்ப்பேன். அபிட் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யாருக்கு கருணையோட பார்ப்பேன்? ஆவியில் சிறுமைப்பட்டு வசனத்துக்கு நடுங்குகிறவர். நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவர். நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறனே நோக்கி பார்ப்பேன். இப்ப ஒரு பாரதம் பண்றதுக்கும் இதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதனாலதான் அவன் சொல்றாரு, அந்த தரத்துல வாசம் பண்ண மாட்டேன். லூக்கா 19 அதிகாரம் பாருங்க. எல்லாம் லூக்கா 19 அதிகாரம் 1ல இருந்து வாசிங்க. பக்கம் 111. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் யாஸ்பாமேசியா எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். யாஸ்பாமேசியா அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். யாஸ்பாமேசியா அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். Thank you sister, God bless you. இங்கே இந்த சகேயு யாராரு? ஆயக்காரன் தலைவன். ஆயக்காரன் தலைவன். ஆயக்காரன்லாம் எப்படி இருப்பாங்க? வரி கலெக்ட் பண்றவங்க, வண்டி வாங்குறவங்க, வரி கலெக்ட் பண்றவங்க, டாக்ஸ் கலெக்டர்ஸ். அவங்க எப்படி எப்படி இருப்பாங்க? எப்பயும் பிஸியா இருப்பாங்க. இப்ப ரைடு விடுறாங்கல்ல, நம்ம இதுல இந்தியாவில் பாக்குறோம் எவ்வளவு ரைடு விடுறாங்க. ரைடு விடுறாங்களா இல்லையா? அவங்க எப்போ வராங்க? எப்போனாலும் வருவாங்க. காலையில் வருவாங்க, நைட்டு வருவாங்க, எப்போனாலும் வருவாங்க. ஏன்னா இவன் ஜிண்டு அவன் கையில. அதே போல ஆயக்காரர்கள் எப்பவுமே பிஸியா இருப்பாங்க, எங்க இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்ப இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு ஒரு தலைவன்னா அவன் இன்னும் எப்படி பிஸியா இருப்பான் யோசிச்சு பாருங்க. அவன் இன்னும் பிஸியா இருப்பான். ஆனா இப்படிப்பட்ட பிஸியான மனுஷன் அவனுக்கு நேரமே இருக்காது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்றாங்க பாருங்க. ஆண்டவராக யாஸ்பாமேசியா எப்படிப்பட்டவரோ, அவன் உள்ளத்துல ஒரு வைராகியம் கொண்டான். அதனால அவன் என்ன பண்ணான், ஒரு காட்டத்தி மரத்துல வேக வேகமா போய் ஏறினான். அது எப்படிப்பட்ட மரம்ன்றத கவனிக்கல. அவரை பார்க்கணும்னு ஒரே குறியா இருந்தான். உள்ளத்துல எல்லாம் அவனுக்கு தாகம். அப்போ அவன் தாகத்தை பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை பார்த்து நோக்கி பார்த்து, நீ இறங்கி வா, நான் வீட்டிலே தங்குவேன். தேவன் என்ன சொன்னாரு, நான் அவனை நோக்கி பார்த்து ஸ்தலம் எங்கே வாசம் பண்ணுவேன், நான் அங்கே 1 நான் 66:1 என்ன சொல்லுது, நான் தங்கி இருக்க ஸ்தலம் எப்படிப்பட்டது. நீங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் வீட்டுல
தங்க வேண்டும் நோக்கி பார்க்கிறாரு, ஒரு வீட்டில தங்க வேண்டும் நினைக்கிறார். இது ஒரு பின்னணியா உங்களுக்கு சொல்றேன், நம்ம பார்க்க போற காரியத்தை. இந்த ஆவியில் சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு, அதான் இப்ப பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? கண்ட்ரைட் போட்டிருக்கா? கண்ட்ரைட்னா நொறுங்குண்ட. அதுக்கு மூல பாஷையில நக்கே என்ன போட்டிருக்கு? கண்ட்ரைட்டுக்கு என்ன போட்டிருக்கு? நக்கே. நக்கே என்ற வார்த்தை மோனிகா பாரு உங்களுடைய அர்த்தம் இருக்கா? இப்ராஹிம் ரூட் பைபிள் anybody having? பிரதீப் நக்கே. அந்த நக்கேக்கு மேல 5223 இருக்கா? ஆமாங்க, ஸ்ட்ராங்ஸ் H522. அது பிரஸ் பண்ண என்ன வருது? லேம் இல்ல மெயின்ட். கண்ட்ரைட் அண்ட் லேம். லேம் என்ன? நொண்டி. நொண்டி இல்ல முடம். முடம். அப்போ ஆவியில முடமாகி, ஆவியில் சிறுமைப்பட்டு முடமாகி என் வசனத்துக்கு நடுங்குறனே நோக்கி பார்ப்பேன். அந்த அர்த்தம் மூல பாஷையில பாருங்க, அது எப்படி இருக்குது? ஆவியில சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு, ஆவியில திரும்பப்பட்டு நொறுங்குண்டு. அப்ப எப்படி ஆவியில ஆவியில திரும்பப்படுறது என்ன அர்த்தம்? எவ்வளவு தன்னை தாழ்த்தி ஒடுக்கிறது மாதிரியா? தன்னுடைய இயலாமைய உணர்ந்து கொள்வது. அது என்ன 6041 இருக்குதா? ஸ்ட்ராங். பிரதீப் அதுக்கு என்ன போட்டிருக்க? humble, lowly, needy, poor. அதாவது நான் ஒண்ணுமே இல்லை, நீ பாட்டு பாடினவன். எவ்வளவு பேர் பாடு லேட்டா வர்றீங்க, நிறைய பேர் விட்டுறீங்க. ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவாரற்று போகையில், ஒன்றுமில்லாத. அப்போ ஒண்ணுமே இல்லாத நிலைமை. புவர் சிறுமைப்பட்டு, ஆவியில் திருமைப்பட்டு, ஆவியிலே சிறுமைப்பட்டு, ஆவியில முடமாயிடுறது, ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமை. இந்த நிலைமையில இருக்கிற இருந்து என் வசனத்துக்கு நடுங்குறனே நான் நோக்கி பார்ப்பேன் அப்படிங்கிறார். நல்ல ஏதாவது கிளியரா இருக்கா? அதான் கேள்விகள்லாம் கேளுங்க, யாருக்கான புரியலாம் கேளுங்க. ஆவியில அது அது சொல்லுங்க. இன்னொரு தடவை. ஆவியிலே எளிமையாய். அப்ப எதுவுமே இல்லைன்ட்டு அர்த்தமா? நான் எதுவுமே இல்லைன்னு. மத்தேயு 5:3 பாருங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மூணாவது 2 கொரிந்தியர் 3 5 பாருங்க. பக்கம் 247. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. இதை நான் வாசிக்க எப்படி வாசிப்பேன்னா, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு எங்களாலே நாங்கள் தகுதியான அல்ல, எங்களுடைய தகுதி யாவே தேவனாகிய உம்மாலும் உம்முடைய குமாரன்
மூலமாய் உண்டாயிருக்கிறது. தேவனால் உண்டாயிருந்தெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கு. ஆனா எப்படி உண்டாயிருந்தெல்லாம் அவர் குமாரன் மூலமா தான் உண்டாயிருக்கு. ஓகேயா எல்லாருக்கும்? ஓகே பிரதர். ஓகே சொல்றவங்க ஆமென் சொல்லாமே. ஹalleluya. ஆமென். தைரியமா ஆமென் சொல்லாமே. ஆண்டவரை கணப்படுத்துறது ஆமென் சொல்றதுக்கு ஏன் தயக்கம்? இன்னொரு தடவை ஆமென் சொல்லுங்க. ஆமென். God bless you. ஆண்டவருக்கு யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்களோ அவங்க தேவன் ஆசீர்வதிப்பார். அப்போ இதுதான் திருமைப்படுறது. என்னால முடியாது, நான் யாரு? ஒண்ணுமே இல்லாதவன். இப்படிப்பட்ட சிந்தையை கொண்டு வசனம் என்ன சொல்லுது? இப்ப என்னால ஒண்ணுமே முடியாது, ஒரு சூழ்நிலை வருது, ஒரு சுச்சுவேஷன் வருது, ஒரு பிரச்சனை வருது. அப்போ என்னால முடியாது, என்கிட்ட ஒண்ணும் இல்லை, நான் எப்படி இது? ஆனால் தேவன் எனக்கு சொல்லிருக்காரு, நான் அதை செஞ்சு முடிப்பார். அப்ப வசனத்து மேல நம்பிக்கை இருக்கிறோம். என்னால முடியாது, நான் ஒண்ணுமே இல்லை, ஆனா தேவனால் எல்லாம் கூடும். அது தேவனுடைய வார்த்தை. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளால முடியாது, நான் ஒண்ணுமில்லை, வெறுமையாக்குறது, என்ன வெறுமையாக்குறேன், அது நம்மளால செய்ய வேண்டியது. ஆனா நம்ம இன்னொன்னு செய்ய வேண்டியதுன்னா, என்னை உண்டாக்குன தேவனால் கூடும். அது அவருடைய வசனம், தேவனால் எல்லாம் கூடும். அந்த வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்த்தாலே வாசம் பண்ணுவேன். சரி, இப்போ இந்த கண்ட்ரைட் நொறுங்குங்கிறது என்ன பார்த்தோம்? லேன். சரி, என்னோட கூட சேர்ந்து கொண்டு ரெண்டு சாமுவேல் 9 அதிகாரம், எல்லா இடத்துக்கும் 2 சாமுவேல் 9 அதிகாரம் முழுக்க வாசிங்களேன். பக்கம் 394. யோனத்தான் நிமித்தம் என்னால் கவனிங்க, நல்ல வாசிக்கிறத நிறுத்தி வாசிங்க, எல்லாம் கவனிங்க. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேர் உள்ளவனை தாவீதின் இடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன்தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரில் அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதின் இடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவிபோசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன்.
ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றார். சிபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். சிபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். மேவிபோசேத்திற்கு மீகா என்னும் பெயருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான். சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும் மேவிபோசேத்திற்கு வேலைக்காரராய் இருந்தார்கள். மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலம் உடமாய் இருந்தது. தேங்க்யூ சிஸ்டர். இங்கே இந்த சம்பவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். தாவீது சவுல் மரணம் அடைந்த பிறகு இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் தாவீதை ராஜாவாக்கும்படி வர்றாங்க. அப்போ அப்னேர் என்ன பண்றாப்புல, தாவீதை ராஜாவாக்கு முதல்ல அப்னேர் யாரு, சவுலுக்கு படைத்தலைவனாக இருந்த பிறகு அப்னேர் தாவீது பக்கம் வந்து ராஜாவாகிறதுக்காக எல்லாம் இது பண்றாரு சொல்லிட்டு, ஆனால் யோவா வந்து கொண்டு போட்டுறாரு, வேற விஷயம். ஆனால் தாவீது ராஜாவான பிறகு எனக்கு சொல்றாரு, தாவீது யாரோட உடன்படிக்கை பண்ணாரு, சவுலின் குமாரனும் தனக்கு தோழனுமாயிருந்த யோனத்தானோட உடன்படிக்கை பண்ணியிருந்தாப்புல. அந்த யோனத்தான் நிமித்தம் அல்லது தான் பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் என்னால் தயபெறத்தக்க எவனாவது இருக்கிறானா என்று தாவீது கேட்டாப்புல. அப்போ யாரு அந்த சீபா வேலைக்காரன் வந்து சொல்றாரு, மேவிபோசேத் என்கிற ஒருத்தர் இருக்கிறான். இவன் யாரு, 3வது சொல்லி 2 கால்களும் மூடமான ஒரு குமாரன் இருக்கிறான். பிரதீப், please open up your interlinear Bible. அங்கே லேம் என்று போடப்பட்ட வார்த்தை 5223 அதே இருக்கா? நக்கே கண்ட்ரைட் அல்லது லேம், நொறுங்குண்டா அல்லது முடமான. God bless you. அப்போ இந்த மேவிபோசேத் எப்படிப்பட்டவன், அவன் 2 காலம் மூடும், 1 கால் கூட மூடம் இல்ல, 2 காலம் மூடும். அவனால ஒண்ணும் பண்ண முடியாது, அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப ராஜா கேட்கிறாப்புல, யாரான் இருக்காங்களா? அப்போ சீபா என்ன சொல்றாப்புல, மேவிபோசேத் 2 காலம் மூடமான யோனத்தான் குமாரன் இருக்கிறாப்புல. அப்போ தாவீது அவன் எங்கே என்று தாவீது கேட்கிறார். அப்போ எங்க இருக்காப்புல, அவன் லோதேபாரிலே அம்மியலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான். இந்த சவுல் மரிக்காம இருந்தான்னா யார் ராஜா வாய்ந்திருப்பாங்க? யோனத்தான் ராஜாவாகி யோனத்தான் பையன் வாய்ந்திருக்கலாம் இல்லையா? அப்ப இவன் எப்படி ராஜாவுக்கு ஒரு பேரன், ராஜாவுக்கு பேரனா இருந்தவன் இப்ப என்ன ஆயிட்டான், 2 காலம் முடமாகி எங்க இருக்கிறான்? லோதேபார் என்கிற இடத்துல அம்மியலின் குமாரனாகிய மாகீர். மாகீர் என்றால் விற்கப்பட்டது, சோல்ட் அவுட். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வர்ப்ல இருக்கும். அது பிரதீப், அது வர்ப்ல இருக்கா? நவுன்ல இருக்கா? நவுன்ல இருக்கும்.
ஒரு நிமிஷம், அதுல சம்டைம்ஸ் ஆப் ஹேங் ஆகும். நவுன்ல இருக்கும். Samuel. Fourth verse, uncle. மாகீர்க்கா, மாகீர்க்கு வந்து ஆமா ப்ராப்பர் நேம் மேஸ்குலைன். லோடிபார் நவுன், எல்லாம் நவுன்ல இருக்கும். இருக்கா? லோடிபார் வந்து அதுவும் வந்து பிளேஸ். அந்த இது என்ன சொல்றீங்க? ஓகே, ஆமா ப்ராப்பர் நவுன். நவுன் நவுன்ல இருக்கு. இப்போ இந்த லோடிபார் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, மூல பாஷையில பசுமை இல்லாத, அதாவது பாஸ்டர்லெஸ், பசுமை இல்லாத, மேய்ச்சல் இல்லாத ஒரு இடம். அப்ப வனாந்தரலாம். வனாந்தரம் மேய்ச்சல் இல்லாத இடம். அப்போ மேய்ச்சல் இல்லாத இடம். இவன் எங்கே விற்கப்பட்டு போய்விட்டான்? மேய்ச்சல் இல்லாத இடத்துல விற்கப்பட்டு போய்விட்டான். புரியுதா? புரியுது. மாகீர் என்றால் என்ன? விற்கப்பட்டாயிற்று. மூல பாஷையில மாகீர் என்றால் விற்கப்படுதல். ஃபாலோ பண்றீங்களா எல்லாரும்? இங்க சேல்ஸ் மேன் போட்டுருக்காங்க. இங்க சேல்ஸ் மேன் போட்டுருக்காங்க. புரியல என்னது? என்ன 4353 மாகீர்ல சேல்ஸ்மேன் போட்டு. மாகீர் சோல்ட் அவுட். அப்ப இதுல சேல்ஸ்மேன், இந்த இன்டர்லினியர்ல வந்து சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்றது. விற்கப்பட்டாகிவிட்டது. இவன் பசுமை இல்லாத இடத்துல விற்கப்பட்டு விட்டான். இவன் ராஜாவுடைய பேரனாய் இருந்தவன் 2 கால் முடமாகி எங்கே விற்கப்பட்டு போய்விட்டான்? பசுமை இல்லாத ஒரு வறட்சியான இடத்துல விற்கப்பட்டு போய்விட்டான். அம்மியல் என்பதற்கு ஏல் என்றால் என்ன? தேவன், காட், தேவன். அம்மியல் என்றால், அம்மினா என்ன? அம்மி அது ஆமா கூடாரம். அது இல்ல, அவள் மத்தியில் இருக்கிறது. மை பீப்புள், மை காட். மை பீப்புள் இல்ல, மை காட். இங்க மை பீப்புள், அது லோ அம்மி. லோ அம்மினா மை பீப்புள், நோ நாட் மை பீப்புள். அம்மினா மை பீப்புள். இங்க அம்மி ஏன்னா தேவன் என்னுடையவர், தேவன் என்னுடையவர். என்னுடைய மை கிங் இஸ் காட். என்னுடைய சொந்தம் தான் தேவன் தான். மை கிங்ஸ்மேன் இஸ் காட். என்னுடைய சொந்தம் தான் தேவன் தான். அப்படின்னா அதை எதை காட்டுகிறது? எனக்கு ஒண்ணும் கிடையாது, என் சொந்தம்லாம் எல்லாம் தேவன் தான். அப்போ இந்த ஒவ்வொரு அதாவது வேதத்துல அது மூல பாஷையில் எழுதப்பட்டப்ப ஒவ்வொன்றுலையும், அதாவது ஆண்டவர் சொல்றாரு, வானமும் பூமி விழுந்து போனாலும் என் வார்த்தைகளில் ஒரு உறுப்பும் ஒரு ஈவன் ஒரு கொம்பு கூட போகாது. அந்த அர்த்தமுள்ள இந்த பரிசுத்த வேதாகம் உலகத்துல சிறந்தது. இதுக்கு நிகர அதையும் சொல்ல முடியாது. அவ்வளவு உள்ள அர்த்தங்கள் இருக்கு. நம்ம மொழிபெயர்ப்புல அதோட மகத்துவம் அந்த அளவு புரிஞ்சுக்க முடியல. அதனால பரிசுத்தாவியை கொண்டு நாம் இதை பெற்றுக் கொடுக்கிறோம். 2 Corinthians 2 பவுல் சொல்ற மாதிரி. அதனாலதான் வேதத்தை தேடி பாருங்க, திரும்ப 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 மோதிர பரிசுத்தாவி நமக்கு யாவது எடுத்து தேடி வாசியுங்கள், அவருடைய ஆவியங்களை சேர்க்கும். அதனால நம்ம வாசிச்சுட்டே இருக்கணும், ஜீவனுடைய நாளெல்லாம் வாசிக்கணும். இப்போ இந்த மேவிபோசேத்து ஒரு ராஜாவுடைய பேரனா இருந்தாங்க. இது எதற்கு ஒப்பனையா இருக்குதுன்னா, தேவன் மனுஷனை உண்டாக்கினப்ப எப்படி உண்டாக்கினாரு? உண்டாக்கி ஆளுகை செய்யுங்கள் என்றார். ஆளுகை செய்யுங்கள் என்றார். ராஜாக்களாக ராஜாவும் வச்சார், ராஜாத்தியா வச்சார்.
ஆனா அவன் என்ன பண்ணாங்க, விழுந்துட்டாங்க. மெதிபேசத்துக்கு ஓடுறப்ப விழுந்ததுனால முடமானான் போல, ஆதாம் விழுந்ததுனாலே முடமானான். அவன் முடமானான். அவன் ராஜரீகம் செய்ய வேண்டியவன் முடமாயி எங்கே விற்கப்பட்டு போய்விட்டான். அவன் எங்க கொண்டு வந்து வச்சார், அவனை தோட்டத்துல வச்சாரு, பசுமையான தோட்டத்துல வச்சாரு. ஆனா அவன் என்ன ஆயிட்டான், பூமி முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும். அப்போ அதுக்கு விற்கப்பட்டு போய்விட்டான், அவன் விற்கப்பட்டு போய்விட்டான். அப்படி இருக்கிறப்ப தாவீது அவனுக்கு யோனத்தான் நிமித்தம் நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்றாப்பு. யோனத்தான் நிமித்தம், யோனத்தான் என்றால் என்ன அர்த்தம்னா, யோனத்தான் தமிழ்ல சொல்றோம், மூல பாஷையில யானத்தான். யானத்தான் யானத்தானா யாவே தேவன் கொடுத்தார். யாவே காட் கேவ். யாவே ஹஸ் given. யாவே ஹஸ் given. யாவே தேவன் கொடுத்தார். நோட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். அப்ப யாவே தேவன் கொடுத்த நிமித்தம் நான் நன்மை செய்யணும் அப்படிங்கிறப்ப, அப்ப தாவீதுக்கு சொல்றப்ப தாவீது என்ன சொல்றாரு, அவன் எங்கே, அவன் எங்கே, தாவீது என்ன கேள்விப்படுறாரு, விழுந்து முடமாயிட்டான், 2 காலம் முடமாயிடுச்சு. அப்ப தாவீது என்ன சொல்றாரு, அவன் எங்கே, அவன் முடமாயிட்டான எங்கே உடனே கேட்கிறார். ஆதியாகமம் 3:9 பாருங்க. ஆதாம் நீ எங்க? அப்பொழுது தேவனாயி யாவே ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நீ எங்கே இருக்கிறாய் என்றார். என்ன ஒரு கருத்தனை பாருங்க. விழுந்து முடமான உடனே இதை கேட்ட பொழுது நீ எங்கே, எதுக்கு ஒப்பனையா இருக்கு, தாவீது செய்யறது தேவன் செய்யறது ஒப்பனையா இருக்கு. நீ எங்கே? அப்பொழுது 6வது பாருங்க, 2 சாமுவேல் 9:6. அஞ்சாவது என்ன சொல்லுது, மாகீரின் அப்பொழுது தாவீது ராஜா வீட்டிலிருந்து அழைப்பித்தான். மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தான் மகன். ஒரு நிமிஷம், யார் அழைக்கிறாப்புல, தாவீது அழைக்கிறாப்புல. எங்க அழைக்கிறாப்புல, மாகீரின் வீடுனா என்னது, மாகீர்னா மாகின்னா அத ஒண்ணுமே விற்கப்பட்டது. ஆமா விற்கப்பட்டது. மாகிர்னா விற்கப்பட்டது. ஆமா. சரி, ஏசாயா 49 அதிகாரம் 24 25 பாருங்க. பக்கம் 857. பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்கள் விடுவிக்க கூடுமோ என்றாலும், இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொலையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். லூக்கா 4 அதிகாரம் 6 பாருங்க. 5 6. லூக்கா 4 அதிகாரம் 5 6. பக்கம் 82. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து
இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். போறோம். இப்ப ஏசியா 49க்கு இது என்ன சம்பந்தம்? நாம் யாரிடம் மீட்கப்பட்டு போயிருக்கிறோம்? பிசாசுகிட்ட. ஆதி தகப்பன் அவன் விழுந்த உடனே முடமாயி யார்கிட்ட விற்கப்பட்டான்? பிசாசுகிட்ட விற்கப்பட்டான். அப்ப விற்கப்பட்ட நிலையில தேவன் நம்மளை அழைச்சால் ஒழிய நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, விடுதலை ஆக முடியாது. யோவான் 6 அதிகாரம் 37 பாருங்க. பக்கம் 134. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. 44 பாருங்க. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான். அப்போ விற்கப்பட்டனா தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய அதுல வர முடியாது. வர பண்றீங்களா? பண்றோம் பிரதர், பண்றோம். அப்போ இங்க தாவீது எப்படி மாவீரிலிருந்து அவனை அழைக்கிறார். அழைச்சப்ப 2 சாமுவேல் 9 போயிடுங்க. 6வது என்ன சொல்லுது? சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேபிபோசேத் தாவீதின் இடத்தில் வந்த போது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேபிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். இந்த சம்பாஷணை பாருங்க, 6ல இருந்து 8 வரைக்கும் உள்ள இதுல எவ்வளவு காரியங்கள் பாருங்க. யோனத்தான் வந்த என்ன செய்யறாப்ல? விழுந்து வணங்குறாரு. சாஷ்டாங்கமாய் விழுந்து தன்னை தாழ்த்தி, என்ன சொல்ற, செத்த நாயை போல இருக்கிற நான், எனக்கு ஒண்ணுமே இல்லையே, என்னுடைய தகுதி ஒண்ணுமே கிடையாது, நான் 2 காலம் முடமாயிட்டேனே, நான் வறட்சிக்கு தள்ளப்பட்டேனே, வறட்சிக்கு விற்கப்பட்டேனே, எனக்கு ஒண்ணுமே தகுதியே கிடையாது. இப்போ தாவீது என்ன பண்றாங்க? நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உன் தகப்பன் ஆகிய யோனத்தான் நிமித்தம், தேவன் கொடுத்த நிமித்தம், யோனத்தான்னா யாவே தேவன் கொடுத்த நிமித்தம் உனக்கு செய்வேன், தயை செய்வேன். எபேசியர் 1 அதிகாரம் 6 பாருங்க. பக்கம் 264. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை யாஸ்வாமேசியா மூலமாய் தேவனுக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். பாருங்க, தமக்கு பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அதை திரும்ப நிறுத்தி வாசிங்க, அதை ருசிங்க, அப்படியே அதை ருசிங்க, அதை ருசிங்க. பிரியமானவருக்குள் யார் அந்த தேவனுக்கு பிரியமானவர் ஒருத்தர் தான். பிரியமானவருக்குள் அவர் பாராட்டின கிருபை. அப்போ இங்க யோனத்தான் நிமித்தம்னா God gave, தேவன் கொடுத்தார். தேவன் யாரை கொடுத்தார்? 3:16 யோவான் என்ன சொல்லுது? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். அப்போ அவர் நிமித்தம்
முடவர்களாகிய நமக்கு தேவன் தயை பாராட்டுகிறார். ஆமென். அல்லேலூயா. Hallelujah. Amen. அவர் நிமித்தம் நமக்கு தயை பாராட்டுகிறார். இல்லைன்னா நம்ம புஷ்பமாயிப்போம், நம்ம ஒண்ணுமே இருந்திருக்காது. அவர் நிமித்தம் நமக்கு தயை பாராட்டுகிறார். பிரியமானவருக்குள் தாம், அந்த வசனம் திரும்ப வாசிங்க, 5ஆம் வசனம், எபேசியர் 1:5. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரின தேவனுடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. எவ்வளவு அழகா இருப்பார். இங்கே மெபிபோசேத்து 2 காலம் முடமான, வறட்சிக்கு விற்கப்பட்ட, தன்னால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நபரை பார்த்து நீ பயப்படாதே. ஏன் 2 தீமோத்தேயு 1 7 என்ன சொல்லுது? 6 7 பாருங்க. தேவன் நமக்கு பயமுள்ள கூடாமல் அன்பும் பலனும் தெரிந்த புத்தியும் ஆதையை கொடுத்துங்க. ஏன் அது வரைக்கும் பயம் இருந்தது. ஆனா இப்ப என்னாச்சு? மாம்சமாக தெரியும் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ண பயம் போயிடுது. பழைய ஏற்பாடுலாம் சொல்ல வர்றார் தேவன், பயப்படாதே 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 பயப்படாதே. பூமியில் ஆண்டவர் பயப்படாதேங்க, அற்ப விசுவாசிகளை பயப்படாதேங்க. அப்போ தாவீது யோனத்தான் முடமானவனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் உனக்கு நன்மை செய்வேன். தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். என்ன பண்ணாரு? ஜகரியா 9ஆம் அதிகாரம் 12 பாருங்க, 11 12 பாருங்க. ஜகரியா, தண்ணீர் இல்லாத குடியில தண்ணீர் இல்லாத குடியில் கிடக்கிற உன்னுடையவர்களை மீட்டு 11 பக்கம் 1099. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah. தேவன் குமாரனை கொண்டு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை நிமித்தம் முடமாகிய நமக்கு கிருபை பாராட்டுகிறார். அப்போ யோனத்தான் தாவீது என்னன்னா சொல்றாரு, நீ இறந்து போனதெல்லாம் எல்லாம் என்ன பண்றாரு? உன்னை வீட்டு எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன். நீ இறந்து போனதெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன். நீ என்ன எங்க இருப்ப? குமாரனை போல நீ என்னோட நித்தமும் பண்ணி. இனிமே நீ லோதி பார்ல அங்க மாகியில இருக்க மாட்டாய். நீ என்னோடு அப்பம் பசிப்பாய். நீ என்னோடு அப்பம் பசிப்பாய் ராஜகுமாரனை போல. எங்க? எருசலேமிலே அப்பம் பசிப்பாய். நமக்கு தேவன் என்ன சொல்றாரு? லூக்கா 19:10 வாசிச்சமே, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன். இப்ப முடமாக இருக்கிற நமக்கு திருமைப்பட்டால் தான் இதைத்தான் இங்க பார்க்க போறோம். இன்னும் ஏசியா 57:15 பாருங்க. அங்க கூட ஒரு காட்சி சொல்றாரு பாருங்க. பக்கம் 863. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் அவங்க யோனத்தான் என்ன பண்ணாப்புல? சாஷ்டாங்கமா இருந்து பணிந்து கொண்டாப்புல. நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் என்ன சொன்னாப்புல? செத்த நாய் போல இருக்கிற நான் நொறுங்கி போயிட்டேன். கார் 2 முழமாயிடுச்சு. நான் செத்த நாய், என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நகரவே முடியாது.
நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். இது எதை காட்டுகிறது? என்னால ஒண்ணு முடியாதுப்பா. இந்த பாவ உலகத்துல ஒரு பக்கம் துன்மார்க்க உலகம் என்ன போட்டு அழுத்தது. ஆனாலும் உடைய வசனத்துக்கு முன்பாக நான் என்னை நிறுத்துகிறேன். தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. சின்ன அந்த லைட் அப்ப பக்கம் 1045. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். யார் சொல்றது? தூதர். கப்ரியேல் தூதர். நல்லா பாருங்க. அஞ்சாவது பாருங்க. என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் ஊபாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிக பச்சை போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துளக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜன கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. தூதனானவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அது பார்த்து தொடர்ந்து வாசிங்க. அந்த 7 வார்த்தையா வாசிட்டாங்க. தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். என்னோட இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுங்கி ஓடி ஒளித்துக் கொண்டார்கள். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திறனற்று போனேன். கொஞ்சம் இருங்க. இந்த 8ஆம் வசனம் அப்படியே கை வச்சுங்க. அப்படியே கை வச்சு நேர அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் போங்க. வசனத்தை எடுங்க. சொல்றப்ப அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 164 பக்கம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் பாருங்க. அதை இது ஒப்பிட்டு பாருங்க. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்கு பிரவேசித்தான். யாரு 9ஆம் அதிகாரம் வாசிக்க சொன்ன? சாரி 9ஆம் அதிகாரம் வாசிக்க சொன்ன. கரெக்டா வாசிக்கணும். அவனோடு கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை ஒரு க்ளூ கொடுத்தாங்க. நீங்க எப்படி அதை போய் வாசிக்கிறீங்க? 9னா உங்களுக்கு அதான் ஒரு லைட் ஆன் பண்ணினோம் டக்குன்னு. 7 இருந்தன பிரதர். 7 8 அவனு பக்கம் 174. அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். பவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். என்ன சம்பவிக்கிறது? ஆண்டவரங்க பார்த்துட்டாங்க. ஆண்டவர் பார்த்த உடனே என்ன போயிடுறது, கண்ணு பார்வையே போயிடுறது. அதுக்கப்புறம் தான் அனனியா கொண்டு கை வைக்கிறப்ப அது நீங்க. அதேதான் இங்க நடக்கிறது. என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன். பாத்தீங்க இப்ப 9ஆம் வசனத்துல தானியேல் 9:10-9 அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன்.
அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும்போது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தேன். இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்தது. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றார். இந்த வார்த்தையை அவர் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடே எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். என்ன சிறுமைப்படுத்துறது? அந்த 9ஆம் அதிகாரம் ஜெபம். 9ஆம் அதிகாரம் ஜெபத்துக்கு பிறகுதான் இது நடக்கிறது. 9ஆம் அதிகாரத்துல என்ன ஜெபம் பண்றாரு அவரு? ஜனங்களுக்காகவும் இஸ்ரவேலர்களுக்காகவும் எருசலேம் பட்டணத்துக்காகவும் ஜெபம் பண்றாரு. 12வது பாருங்க முதல்ல. 9:12 பிரதர். எருசலேமில் சம்பவித்தது போல வானத்தின் கீழ் எங்கும் சம்பவியாதிருக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினதினால் அவர் எங்களுக்கும் எங்களை நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகளுக்கும் விரோதமாக சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். சொல்றாரு பிரதர். 14 நீங்க சொன்னது, நீங்க செஞ்சதெல்லாம் கரெக்டா தான் செஞ்சீங்க. மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய யாவே தேவனின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. ஆதலால் யாவே தேவன் கவனமாயிருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினார். எங்கள் தேவனாகிய யாவே தேவன் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதி உள்ளவர். நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் சர்வ வல்லவர் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, ஒண்ணுமே கிடையாது, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே கேளும், சர்வ வல்லமை உள்ளவரே மன்னியும், சர்வ வல்லமை உள்ளவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். இந்த ஜெபம் நல்ல மனசுல கொள்ளுங்க, நல்ல திரும்ப திரும்ப வாசிங்க. இந்த ஜெபம் நீங்க வாசிக்கிறப்ப உங்களுக்கு போன் வந்தாலோ யார் கூப்பிட்டாலோ இந்த பக்கம் மனதே சொல்ல அப்படி ஈடுபட்டு இந்த ஜெபத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஜெபம் நெகேமியா பண்ற ஜெபம், 9ஆம் அதிகாரம் தாவீது பண்ற ஜெபம், சாலமன் பண்ற ஜெபம், இதெல்லாம் முக்கியமானது. எல்லாத்துக்கு மேலாக எந்த ஜெபம்? யோவான் 17. God bless you. யோவான் 17 எவ்வளவு வசனம் இருக்குது? 26. முந்திரி கொட்டா உங்களுக்கு மியூட் போட்டுறாருங்க.
அவங்க நிமித்தம் நாங்க என்ன வெறியாகிறோம் பிரதர்? ஆ? என்னப்பா? ஆமா அங்கிள், அவங்க 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 டக்குன்னு சொல்றது எங்களை என்கரேஜ் பண்ணி இன்னும் படிக்கிறதுக்கு. நான் எல்லாரையும் இழுக்கணும் தானே, எல்லாரும் மாதிரி ஆகணும் நல்ல. இல்ல அது தெரியுது, ஆனா இவங்க இந்த வயசுல சொல்றாங்களேன்ற வெறி இன்னும் வருது. தேவனுக்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த 10 சொல்றது வந்து சிறுமைப்படுத்தினா டோட்டலா எங்களால முடியல, நாங்க தான் தப்பு பண்ணோம், தப்பு எங்களால இருக்கு. எப்படி ஆதாம் தப்பு பண்ண, ஆதாம் சந்தையில வந்தா நான் தப்பு பண்ணோம், ஆனால் நீர் பண்ணின உடன்படிக்கை குழியில் அகப்பட்டிருக்க எங்களை உங்களுடைய குமாரனோடு நீர் பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் எங்களை என்ன பண்ண போறீர? திரும்ப எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து ராஜகுமாரர்களை போல எருசலேமிலே, புதிய எருசலேமிலே அமர செய்ய போகிறதுக்காக தேவனே உமக்கு நன்றி. அப்பா ஆவியில திரும்ப நொறுங்குண்டு சிறுமைப்படுத்த என்னது? நான் எதுவுமே இல்ல. அதுக்கு யார் உதாரணம்? மேசியா. மேசியா. நான் எப்படி தெரியும்? எபிரேயர் 5 பிலிப்பியர் 2:5-6 எடுங்க. பக்கம் 271. 5-7 பாருங்க. மேசியாய் ஆஸ்வாவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அந்த காரியம் எல்லாம் வாசிக்கிறது தெரியும். அப்போ அவர் தேவனுக்கு சமமா இருப்ப கொள்ளையாடின பொருளாக என்ன? நான் ஒண்ணுமே இல்லை, தாழ்த்தி மனுஷனா வந்தார். 13:3 கூட சொல்லலாம்ல பிரதர்? யோவான் 13:3. 13:3. எபிரேயர் 5:7. பிதாவானவர் தமக்கு எல்லாத்தையும் கொடுத்த பிறகு பந்தியை விட்டு எழுந்து சீலையை கட்டி கால்களை கழுவணும். தாழ்மையை காட்டுகிறது. இங்க வந்து என்னன்னா முதல்ல வருது, எல்லாத்தையும் விட்டு வருது. சமமா இருப்பதே விட்டாரு, தேவனுக்கு சமமா இருப்பதே விட்டாரு. என்ன கேட்டா எபிரேயர்ல எபிரேயர் 5:7 சொல்லலாம்ல பிரதர்? இல்ல அது பாடுகளை குறிச்சு அது சொல்லுது, கீழ்ப்படிதல். அவரோட எல்லாத்தையும் விட்டார். எதுக்கு? தன்னை விற்றார். அடிமையின் ரூபம். அடிமைனா விற்கப்படுறது. நாம் விடுவிக்கப்படும்படி அவர் விற்கப்படுகிறார். யோசிச்சு பாருங்க. இது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதான் தேவ ரகசியம் யாரும் ஒப்பு கொடுக்கக்கூடிய மகா மேன்மை உள்ளது. 3:16. அப்போ என்ன அது பாருங்க. அப்போ யாருக்குள்ள வாசம் பண்ணாரு அவரு? நான் ஒண்ணுமே இல்லை, என்னால முடியாது. நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருக்கோமா? சில நேரம் பாவ காரியங்கள் நம்மள பாவத்தை தூண்டுபடி போராடுகிறதா? தேவன் என்னால முடியல, எனக்கு உதவி பண்ணுங்க, வேளாண்மையில எனக்கு உதவி பண்ணுங்க. ஆண்டவர் மருவமலையிலிருந்து இறங்குறப்ப அந்த அசுத்த ஆவியால் பாதிக்கப்பட்ட அந்த நபருடைய தந்தை என்ன சொல்றான்? அவர்கிட்ட வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். நம்ம பலத்துல போராட என்னன்னா முடியவே முடியாது. ஒருத்தன் சூழலை விட்டான், சாவல கூட வருவேன். என்ன ஆச்சு? நம்ம பலனே கிடையாது. அதான் சிறுமைப்பட்டு ஆவியிலே முழுமுண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு என் வசனத்துக்கு நடுங்குறனே நான் நோக்கி பார்த்து வாசம் பண்ணுவேன். வெறும் நோக்கி பார்க்க மாத்திரம் இல்ல, நோக்கி பார்த்தாரு அப்போ. ஆனா இப்ப வாசம் பண்றாரு. குமாரன் வந்து எல்லாத்தையும் முடித்ததால வாசம் பண்ணுவார். அப்ப பழைய ஆலயங்கள்லாம் கட்டினாங்க, அந்த ஆலயங்கள்லாம் நிக்கல. ஆனா ஆண்டவரே நம்முடைய அந்த ஆலயமானார். அப்ப ஆண்டவரே வந்ததுனால பிரியம் கொண்டு இங்கே வாசம் பண்ண வர்றார். சம பால்தேஸ். ஒரே வசனம் சொல்லி முடிக்கிறேன். யோவான் 14:23.
யோவான் 14:23 தானே பிரதர்? ஆமா ஆமா. பக்கம் 149. யாசுவா மெசியா அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடைய வாசம் பண்ணுவோம். என்ன சொல்றாரு? நான் வாசம் பண்ணுவேன். ஆனா அது யூதர்களுக்கு சொன்ன, நமக்கு என்ன சொல்றாப்புல? சீஷர்களுக்கு நாங்கள் வந்து பிதாவாகிய தேவன் மகிமைப்பட்டவராய், குமாரனாகிய மேசியா மகிமைப்பட்டவராய் நம்மளே வந்து வாசம். எப்போ? வசனத்தை கேட்கிறோம். எப்படி? என்னால முடியாது இந்த சூழ்நிலை போராடுறேன். நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பெரியவர். வசனத்தை விசுவாசிக்கிறேன். பிரச்சனை வரப்போ வசனத்தை கையில் எடுங்க. நம்மளை தாழ்த்துவோம். என்னால முடியாது ஒப்புக்கொள்ளும். என்னால முடியாது. இந்த பிரச்சனை நெருக்குதா? சில நேரத்துல சில தவறுகள் செய்யப்படி சில சூழ்நிலை நெருக்கப்படுகிறோமா? திரும்ப நாம் விட்டு விட்டாலும் திரும்ப சில பாவங்கள் நம்ம நெருக்கிறதா? அப்ப தேவன்கிட்ட சரண்டர் ஆயிடும். தேவன் என்னால முடியல. யாருக்கு இந்த மெசேஜ்? எல்லாருக்கும். என்னால முடியல, ஆனா ஒன்றை மாத்திரம் நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய வசனம் சொல்லுகிறது, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் மாத்திரமா யாவருக்கும் தேவன், யாவே தேவனா இருக்கேன். என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று எரேமியா 32:27 நீங்க சொல்றீங்க. தேவன் உதவி பண்ணுங்க. நாம் இப்படி செய்வோமானால் தேவன் நம்மை நோக்கி பார்க்கிறார். படிக்க நம்ம எப்படி பார்ப்பாரா? நக்கே கர்த்தனையோடு அன்போடு நோக்கி பார்ப்பார். பார்த்து நம்மள வந்து வாசம் பண்ணுவார். தேவன் ஆண்டவர் நம்மகிட்ட வாசம் பண்றப்ப அப்புறம் நாங்க எதை பத்திங்க நம்ம கவலைப்படணும்? அதுதான் நமக்கு பாக்கியம், ஆனந்த பாக்கியம். அதை வாஞ்சிப்போம், அதுக்காக பிரயாசப்படுவோம், அதையே ரெக்குவாய் கொள்ளுவோம். அதனை அடையும்படியாக தேவனும் ஆண்டவரும் நம் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் பண்ணுவார்களாக. ஆமென்.